ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே இந்த நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி தியான வேளைக்கென்று உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனங்கள் முடிய. தியான வசனம் பரிசுத்த லூக்கா 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தின் பிந்திய பகுதி. நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே, நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே. அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது 3 உவமைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 3 உவமைகளுமே சந்தோஷத்தோடு முடிகிறது என்றாலும், இன்றைய நாம் வாசிக்கின்ற இந்த தியான பகுதியானது சந்தோஷம் முந்தைய 2ஐ விட விசேஷத்தவையாய் இங்கே காணப்படுகிறது. மற்ற 2 உவமைகளை காட்டிலும் இதிலே அடங்கியுள்ள சந்தோஷமானது மிகவும் சிறப்பானதாக காணப்படுகிறது. ஏனென்றால் முந்தியவைகளில் மிருகத்தையும் பொருளையும் இழந்தோர் தாங்கள் இழந்ததை கண்ட பின்பாக பிறரோடு சந்தோஷப்படுகின்றார்கள். ஆனால் இன்றைய பகுதியோ, மகனை இழந்த தகப்பன் மகன் மீண்டும் வந்த பின்பு முதலாவது மகனை சந்தோஷப்படுத்துகிறார். 22வது வாக்கியத்தை நாம் பார்ப்போம் என்றால், அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம், கைக்கு மோதிரம், கால்களுக்கு பாதரட்சை, இவையெல்லாம் அவன் இழந்து போன ஒன்று, அதை மீண்டுமாக கொடுத்து மகனை சந்தோஷப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதற்கு பின்பாக மற்றவர்களுடன் மகிழ்ச்சி அடையவும் ஏற்பாடு செய்கிறார். எனவே தான் விருந்து அங்கே கொண்டாடுவதற்குரிய காரியங்களை அவர் ஒழுங்குபடுத்துகிறார். அது மாத்திரமல்ல, சந்தோஷப்பட தொடங்கிய பின்பும் தொடர்ந்து சம்பவம் வருகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். மீண்டு வந்த மகனுக்கு மாத்திரமல்ல, கோபத்தோடு நிற்கிற மூத்த மகனுக்கும் சந்தோஷத்தை அளிப்பதில் எத்தனை அக்கறை கொண்டிருக்கிறார் தகப்பன் என்பதை இங்கே விளக்குகிறார். யாவருமாக சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க விரும்பிய தகப்பன் நல்ல விருந்து ஒன்றை ஆயத்தம் செய்தார். இந்த சந்தோஷத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு சிலரை இன்று நாம் தியானிப்போம் என்றால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதலாவதாக, சந்தோஷம் கொடுத்த தந்தை. தான் பெற்ற மகன், தன்னோடு போராடி கொண்டிருந்தவன். ஒருவேளை நான் யோசித்து பார்ப்பதுண்டு, தகப்பனுக்கு ஒருவேளை எப்பொழுதுமே தொந்தரவாக இருந்த ஒரு மகனாக இருந்திருக்கலாம், சேட்டைக்காரனாக இருந்திருக்கலாம், குறும்புக்காரனாக குசும்பனாக அவன் இருந்திருக்கலாம். எனவே தான் அப்பாவோடு போராடி கொண்டிருக்கிறான், பாகத்தை பிரித்து கொண்டான், வாழ்க்கையை வீணடிக்கிறான். செத்தானோ என்று கூட சந்தேகப்பட செய்தவன், ஆனால் திரும்பி வருகிறான். சீரும் சிறப்புமாய் போனவன் சீர்கெட்டவனாய் திரும்புகிறான். அலங்காரமாய் அகங்காரத்தோடு வெளியேறியவன் அலங்கோலமாய் அவமானத்தோடு வருகிறான். பெற்ற மனம் பித்தல்லவா? தூரத்திலே மகன் வருவதை பார்த்தவுடனே ஓடுகிறான். அவனை கட்டி அணைக்கின்றன அவனுடைய கரங்கள். முகம் முத்தத்தை கொடுத்தது. என்ன மகிழ்ச்சி! மாண்ட மகன் மீண்டான் என்ற மகிழ்ச்சி. தன்னுடைய மகனை அந்த கோலத்தில் காண்பது அவருக்கு மகிழ்ச்சி அல்ல. உடனடியாக மகனை புதுக்கோலத்தில் காணும்படியான ஏற்பாடுகளை செய்கிறார். அற்பமான கேவலமான மிருகத்தின் சாப்பாட்டுக்காக தவித்து தத்தளித்த தன்னுடைய மகனுக்கு கொழுந்த விருந்தளித்து சந்தோஷப்பட விரும்புகிறார். எந்த மகனால் இத்தனை நாள் வேதனை அடைந்தாரோ அதே மகனால் இன்று சந்தோஷப்படுகிறார். மைந்தன் கெட்டுப்போக தந்தை துக்கிப்பார், கெட்டோன் மாறக்கண்டு கம்பீரிப்பார் என்று சொல்லி பக்தன் பாடுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் உன்னிலும் என்னிலும் காட்டுகிற அன்பு இதைவிட மேலான அன்பு. நாம் நல்லவர்கள் என்று சொல்லி நமக்கு அவர் அன்பு செலுத்தவில்லை. நாம் அவரோடு முரட்டு குணம் கொண்டவர்களாக காணப்பட்டோம். அவருக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்படுகிறோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக காணப்படுகிறோம். அவர் விரும்புவதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் பரம தகப்பனை நீ வேதனைப்படுத்தினாய் அல்லவா? ஆனாலும் அவர் உன்னை சந்தோஷப்படுத்தவும் உன் நிமித்தம் அவர் சந்தோஷப்படும் விரும்புகிறார் என்பதை கொஞ்சம் நினைக்க மாட்டாயா? பாவசேற்றில் ஆழ்ந்து கிடக்கும் உன்னை அரவணைக்கும் அவருடைய அன்பின் கரங்களை பார். உனக்காக காயமேற்றுக்கொண்ட அந்த கரங்களை பார். உன் பார்வை வேறு பக்கமாக இருந்தாலும்
அவருடைய பார்வை உன்னையே நோக்கி கொண்டு இருக்கின்ற அந்த நேச முகத்தை நீ நோக்கி பார்க்க மாட்டாயா? துரோகியாய் இருந்தாலும் சிநேகிதனே என்று அழைக்கும் அன்பரின் மொழியை கேள். இரண்டாவதாக, சந்தோஷம் பெற்ற புதல்வனை பார்க்கிறோம். என்னென்ன கூறி தகப்பனோடு ஒப்புரவாகலாம், அவர் என்ன கூறவிருக்கிறாரோ என்றெல்லாம் சிந்தித்து கொண்டு செல்கிறான். வீட்டின் வாசலை மிதிக்க அருகதையற்றவனாய் தகப்பனோடு பேச துணிவற்றவனாய் வந்த அவன் தகப்பனின் அரவணைப்பை பெற்றான். தன்னை புதியவனாய் தோற்றுவிக்க, தன்னுடைய துக்கத்தை எல்லாம் மாற்ற தகப்பன் எடுக்கும் அன்பின் முயற்சியை பார்க்கிறான். முன்போ பன்றிகளின் மத்தியில், ஆனால் இன்றோ அப்பனின் அரண்மனையில் அப்பாவின் அரவணைப்பில் ராஜ விருந்து இவனுக்காக ஏற்பாடு செய்யப்படுகிறது. எனக்கு ஏது வாழ்வு ஏது, என் கதி இதுதான் என்று நீ சோர்ந்து போன சமயம் இருக்கிறதல்லவா? உன் பரம தகப்பனோடு சந்தோஷத்தை அனுபவிக்க நான் அருகதையற்றவன் என்று யோசிக்கிறதில்லையா? உன்னை வாழ்விக்க வந்தவர் இயேசு கிறிஸ்து. உனக்கு நித்தியமான சந்தோஷத்தை அளிக்கவும் உன்னோடு சந்தோஷத்தை அவர் அனுபவிக்கவும் காத்து கொண்டிருக்கிறார். நாரி கிடந்த உன் நாற்றத்தை நீக்கியதும் கிருபை, நாசம் அணுகாது பாதுகாத்து அனைத்து மந்தையில் சேர்த்து கொண்டாரே. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சந்தோஷம் பெற்ற மகனைப் போல சந்தோஷம் பெற நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஓடி வருவோமா? சந்தோஷம் கொண்ட மக்களையும் இங்கே பார்க்கிறோம். அன்று அந்த கொடுத்த விருந்தில் பங்கு கொண்ட வேறு சிலர் உண்டு. இவனால் அவர்களுக்கும் சந்தோஷம் ஏற்படுகிறது. இவனுக்குண்டான மெய்யான சந்தோஷம் அவர்களுக்குண்டோ? நெல்லுக்கரைத்த நீர் புல்லுக்கும் போன்றதல்லவோ? ஆனால் இவர்கள் அந்த சந்தோஷத்தில் கலந்து கொண்டது உண்மையான சம்பவம். தேவ பிள்ளையே, நீ ஒருவேளை இந்த உள்ளான சந்தோஷமின்றி வெளியான சந்தோஷத்திலேயே திருப்தி அடைகிற திருச்சபையின் பிள்ளையாகவே இருக்கிறாயோ? சற்று சிந்தித்துப்பார். நீயும் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மனம் திரும்பின மகனுக்குரிய சந்தோஷத்தை நீ விரும்புகிறாயா? அல்லது மற்றவரது காரியத்தை மட்டும் அறிந்து சந்தோஷப்படுவதோடு திருப்தி கொள்கிற சுயநலவாதியாக நீ இருக்கிறாயா? மூன்றாவதாக நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது சந்தோஷத்தை விரும்பாத மூத்த மகனை பார்க்கிறோம். வீட்டினுள்ளே சந்தோஷம், ஆனால் வெளியே மகன் துக்கத்துடன் நிற்கிறான். இந்த மூத்த மகன் துக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறான். இவன் அந்த வீட்டின் வருங்கால தலைவனாம், இவனே முதல்வனாம். அவன் அறியாது அவன் வீட்டில் என்ன ஆர்ப்பாரிப்பு! தனக்கு கிடைக்காத விருந்து தகாதவனுக்கா யோசிக்கிறான். இந்த யோசனை அவனை வெளியே நிறுத்தி விடுகிறது. இப்படிப்பட்டவனோடு அவனுக்கு என்ன பங்கு? இவை அவனை வெளியே துக்கத்தோடு நிற்க செய்கிறது. தன்னை சேரும் சிறப்புடையவனாக பார்க்கிறான். தன்னுடைய தம்பியையோ அவன் தகாதவனாக பார்க்கிறான், தரங்கட்டவனாக பார்க்கிறான், தரம் தாழ்ந்தவனாக பார்க்கிறான். வேசிய இடத்திலே ஆஸ்தியை அழித்து போட்டவனாக அவன் பார்க்கிறான். அவனோடு நான் எப்படி உள்ளே செல்வது? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காரியங்கள் அவனை வெளியே துக்கத்தோடு நிற்க செய்து விடுகிறது. அப்படி என்றால் இவனுக்கு எவைகள் சந்தோஷத்தை கொடுத்திருக்கும்? எந்த காரியம் இவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும்? அன்று போனவன் அதோடு அழிந்தே இருந்தால் அவனுக்கு சந்தோஷம். சீர்கெட்டவனாய் வந்தவனை தந்தையானவர் கண்காணாதபடி விரட்டி அடித்திருந்தால் சந்தோஷம். இத்தகைய இருதய சிந்தைக்கு மாறாக நடப்பது துக்கத்தை தானே கொண்டு வரும். தம்பியின் வருகையும் தகப்பனின் செயலும் அவனுக்கு எரிச்சலை தந்தது. வெளியே துக்கத்தோடு நிற்கும் பெரியவனிடம் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாயிருக்க வேண்டுமே என்று கூறுகிறார் தகப்பன். இந்த காரியமானது அன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் காலத்திய பரிசேயர் வேதபாரகரிடத்திலே மாத்திரம் காணப்பட்ட ஒரு காரியம் அல்ல. இன்று நம்மிலே இது காணப்படுகிறதல்லவா? சற்று யோசித்து பாருங்கள். ஐயோ, அவன் வராதிருந்தால் நல்லாக இருக்குமே, அவன் அழிந்திருந்தால் நன்றாக இருக்குமே, நான் எப்படி அவனோடு ஐக்கியம் கொள்வது, நான் எப்படி அவனோடு சிரித்து நான் உறவை மேற்படுத்தி கொள்வது என்று சொல்லி பிறருடைய நல்வாழ்வை கண்டு எரிச்சல் அடைகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் அல்லவா? பிறருடைய நல்வாழ்வை விரும்பாதோர், கெட்டவர்களின் சீர்திருத்த வாழ்வை எதிர்பார்க்காதவர்கள், அயலாருடைய அழிவையே நாடுவோர், பிறருக்கு ஏற்படும் இகழ்ச்சியில் மகிழ்ச்சி அடைகிறவர்கள், தங்களுக்கே புகழ்ச்சியையும் பேரையும் விரும்புபவர்கள், தானே சகல மரியாதைக்கும் உரியவன் என சிந்திக்கும் நீங்களும் நானும் யார்? இந்த மூத்தவனைப் போலத்தானே நாம் காணப்படுகிறோம்.
இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்மிடத்தில் இருப்போம் என்றால் நான் மூத்த மகனைப் போல வெளியே நிற்கிறவனாகத்தான் நான் காணப்படுவேன். உள்ளே இல்லை, ஐக்கியத்திற்குள் வரவில்லை, சந்தோஷத்திற்குள் வரவில்லை, விருந்தில் பங்கு பெறவில்லை. ஆக இங்கே கெட்ட குமாரனாக மூத்த மகன் நின்று கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தில் மூத்த குமாரர் என்றால் குற்றமாகாது. ஒருவரும் கெட்டுப்போக சித்தமில்லா நம் அப்பன் இத்தகைய எரிச்சல் வீம்பு தன்னையும் உனக்கு வேண்டாம் மகனே, நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று அழைக்கிறார். கெட்டோரை மாறக்கண்டு சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியடைய மாட்டாயா? பாவச்சேற்றிலிருந்து தப்பி பிழைத்த சந்தோஷம் உனக்கு உண்டா? புறம்பான சந்தோஷத்தோடு திருப்தியாகிவிட்டாயோ? உனக்கே உரித்தான சந்தோஷத்தை பெரிதொருவன் பெறவும் கூடுமோ என்ற எரிச்சல் உனக்கு வேண்டாமே? நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே. சந்தோஷத்திற்கு பாத்திரவனாக இருக்கிற நீ இந்த சந்தோஷத்தை பிறர் பெற்றுக்கொள்ள, பிறரை நீ அழைக்க, பிறரை அரவணைக்க நீ ஆயத்தமாக இருக்கின்ற பொழுது மாத்திரமே உன்னுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும். செபிப்போம். அன்பினாண்டவரே, நாங்கள் சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். நான் பெற்ற சந்தோஷம், என்னுடைய நல்வாழ்வு மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாக, ஒரு பாடமாக, மற்றவர்களை நேசிக்கும் கரமுடையவனாக நான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் பிறரை அன்போடு ஏற்றுக்கொள்ள, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் பேரிலே கரிசனையுடையவர்களாய் புறப்பட்டு செல்ல நீர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.